பேச வேண்டும் என்பது நம்முடைய ஃபார்முலா அல்ல, செயல் ஒன்றில்தான். இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் ஏதாவது ஓரிரு கருத்துக்களை பகிர வேண்டும் என்ற காரணத்தால் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நல்லாட்சியை எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உண்டாக்கி அடுத்து வருகின்ற பொதுத் தேர்தலை மையப்படுத்தி இந்த இயக்கத்தையும் அரசையும் பலவீனப்படுத்த எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் தட்டி தவிடுபடியாக்கின்ற வல்லமை பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஒரு 3 கேள்விகளை அண்ணாமலை கேட்டிருக்கின்றார். சொல்லுவார்கள் வாதத்திற்காக, வார்த்தைகளுக்காக. ஒரு சில குயில்கள் கூவினால் அது கூவுகின்ற குயிலுடைய கீதம் இனிமையாக இருக்கும், கேட்பதற்கு நாதமாக இருக்கும். ஆனால் இந்த அண்ணாமலை என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கூவினாலே அது கூவத்திற்கு இணையாக இருக்கின்ற ஒரு கோவலாகத்தான் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். அதற்குத்தான் தேவன், நம்முடைய சாமிக்கண்ணு போன்றவர்கள் பேச வேண்டும் என்ற ஆரம்பத்திலேயே நான் எடுத்து சொன்னேன். பேசுவோம். இன்னும் அதிகமான அளவு உயரமாக பறந்து வேகமாக ஓடி வந்து நீங்கள் அடிக்கின்ற பந்தை திரும்ப உங்களுக்கே செலுத்துகின்ற வல்லமை பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எச்சிலை கூட வீதியில் துப்புவதற்கு தயங்குபவன் தான் தமிழ்நாட்டு தமிழன், திராவிட முன்னேற்ற கழக தலைவன். போட்டுக் கொள்ளுகின்ற பான்பராக்கை கூட தன்னுடைய இல்லத்திலே துப்புகிறவன். எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நாகரிகத்தை பற்றி பேசுகிறான். நாகரிகத்தை யார் சொல்லிக் கொடுத்தது? ஆண்டாண்டு காலம் ஆண்ட தமிழனுடைய மரபு உலகத்திற்கே தமிழன் தான் நாகரிகத்தை வகுத்து தந்த கூட்டம். எங்களுக்கா நீங்கள் நாகரிகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அண்ணா சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று. இந்த 3 எழுத்து மந்திரத்தை விடாப்பிடியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வம்பு சண்டைக்கு போவதில்லை, ஆனால் வங்க சண்டையை விடுவதே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து நிற்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருப்பவர் வல்லபாய் பட்டேலுக்கு உரிய பேரான இரும்பு மனிதர் தான் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். நீ எங்களை மிரட்டி பார்த்தாய், பெயரிலே தர்மத்தை வைத்திருக்கின்றாய். இன்னொரு பெயர் பிரதான் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றாய். யாரை மிரட்டி பார்க்கிறாய்? இந்தி என்ற பெயர் இந்த தமிழ்நாட்டுக்கு நுழைந்த போது ஈட்டிக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டம் அல்ல, துப்பாக்கி ரவைக்கும் மார்பு காட்டுகின்ற கூட்டம் தமிழ் கூட்டம் என்பதை நிரூபித்த கூட்டம் இந்த கூட்டம். நீ 2000 கோடி இல்லை என்றாய், இல்லை 5000 கோடி உங்களுக்கு வராது என்றாய். ஆனால் எங்கள் முதல்வர் துணிந்து சொன்னார், எங்களுக்கு சிந்தை இருக்கிறது, உடலிலே வலிவு இருக்கிறது. 10,000 கோடி இல்லை என்றாலும் இருமொழி கொள்கை தான் இந்த தமிழகத்திற்கு என்று உறுதியாக சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். விட்டுக் கொடுக்கிறாரா? எதிராவது உன்னோடு கூட்டணி வைத்திருப்பது என்ன? ஐடி, இடி, சிபிஐ. ஆனால் எங்கள் முதல்வரோடு கூட்டணி வைத்திருப்பவர் யார் தெரியுமா? தமிழகத்து மக்கள். இந்த சக்தியை என்னாலும் உங்களால் அசைத்து பார்க்க முடியாது. மக்கள் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். தமிழகத்து மக்களை அநாகரிகமற்றவர்கள் என்று நீ இன்றைக்கு கூறியவுடன் தமிழகத்திலே இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த மத்திய அமைச்சருடைய கொடுபாவிகள் எரிக்கப்பட்டது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் தமிழகம் வெகுண்டெழும். எப்பொழுது என்றால் 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிவித்தவுடன் தமிழகம் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விலையை கொடுக்க இருக்கின்றார்கள். அதுதான் பாரதிய ஜனதா போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் முன்வைப்பு தொகையை இழக்கின்ற வெகுமதியை வெகு விரைவில் அளிப்பார்கள். ஆம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே படை திரண்டிருக்கின்றது, பணி தொடர இருக்கின்றது, வீரம் பூக்க இருக்கின்றது, வெற்றி விளைய இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.